வணக்கம் மக்களே! சற்று முன் கிடைத்த தகவல் என்ன அப்டின்னா, பிஎம் கிசான் திட்டத்தில 23வது தவணை பணம் எப்போ குடுக்க போறாங்க அப்டின்னு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கீம்ல பல பெயர்கள பட்டியல்ல இருந்தே நீக்கியிருக்காங்க. நீக்கப்பட்ட பெயர்கள மீண்டும் எப்படி சேர்க்கிறது? உங்களுடைய பெயர் இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணணும் அப்டிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மற்றும் என்னென்ன பண்ணி இந்த பணத்த பார்த்தீங்கன்னா மீண்டும் பெற முடியும் அப்டிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்லப் போறோம். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், இலவச உதவித்தொகைகள் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற பெயர்ல மத்திய அரசானது வருஷத்துக்கு ரூ. 6,000 கொடுக்குறாங்க. இந்த நிலையில கடந்த மார்ச் மாசம் தான் 22வது தவணை பணம் வெளியிட்டாங்க. அடுத்ததாக 23வது தவணை பணம் எப்போ கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான செய்தி அறிவிச்சாங்க. கூடவே ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியே இருக்கு. அதாவது இதுக்கு முன்னேகட்டி 22 தவணை பணம் வாங்கினவங்கள பல பேருடைய பெயர் பார்த்தீங்கன்னா பட்டியலில் இருந்து நீக்கியிருக்காங்க. அதனால மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் எப்படி சேர்க்கணும், பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன காரணத்துக்காக உங்களுடைய பெயரை பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னா, நிறையா பேர் இகேஒய்சி இன்னும் முடிக்காமல் இருப்பீங்க. இகேஒய்சி அப்படின்னா நீங்கள் வந்து கைரேகையை பதிகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமை பொறுத்தளவு நீங்கள் கட்டாயமாக இகேஒய்சி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு தவணையும் ரூ. 2,000 பணமானது ஏறும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக இசேவை மையத்திலேயோ இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டர்லையோ இந்த மாதிரி பிஎம் கிசான் ஸ்கீமில் இகேஒய்சி முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய கைரேகை பார்த்தீங்கன்னா அவங்களே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஏற்றிடுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த பணத்தை வாங்குறீங்க. உங்களுடைய பெயரில் வேறு யாரும் வாங்கலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத கட்டாயமாக பண்ண சொல்கிறாங்க. மத்திய அரசானது கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறையா பேர் இன்னும் பண்ணாமல் தான் இருக்கிறீங்க. நிறையா பேர் இன்னும் இகேஒய்சி பண்ணாமலேயே பணம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு தான் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே எப்போ வேணாலும் பணத்தை நுப்பாட்டலாம். அதனால் உடனடியாக இகேஒய்சியை பண்ணி வச்சுக்கோங்க. 2வது விஷயம், நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை பேங்க் பாஸ்புக்கோட பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்க மாட்டீங்க. அதனாலேயுமே பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு நுப்பாட்டப்பட்டிருக்கலாம். அதனால் முக்கியமாக உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எதை கொடுத்துருக்கீங்களோ அந்த பிரான்ச்சில் போயிட்டு ஆதார் நம்பரை பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லிங்க் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. 3வதா, நீங்கள் உங்கள் இடத்தினுடைய பட்டா, சிட்டா இந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுக்காம இருப்பீங்க. ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் சரி, இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்லாம் வந்துச்சு. அதாவது நிறையா பேர் போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்து இந்த பணமானது வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் கவர்மெண்ட் சைட்லேருந்தே சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக மறுபரிசீலனை செஞ்சாங்க. அதனால் மீண்டும் ஒருக்கா உங்களுடைய இடத்தினுடைய பட்டா, சிட்டா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏற்றிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவணை பணமானது கரெக்டாக வரும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே போய் செக் பண்ணிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறாக இருக்குது, ஆதார் நம்பர் தவறாக இருக்கா, மொபைல் நம்பர் தவறாக இருக்கா, மற்றும் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கா, நீங்கள் என்ன கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐடி நம்பரை போட்டாலே தெளிவாக வந்துடும். இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத சரி பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட மொபைல் இல்லை, லேப்டாப் இல்லை, எப்படி நான் ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இசேவை மையங்கள் இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த மாதிரி பிஎம் கிசான் ஸ்கீமில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு தவணை பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு 2 தவணையாக வரல அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள். அவங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு நீங்கள் எட்டு போக வேண்டியது உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்தாலும் சரி, ஓடிபி மூலியமாக உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து முடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 5 தவணை பணம் ஏறல அப்படின்னா, அது அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு அடுத்த தவணையில் ஏறிடும். மக்கள் பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. நிறையா பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. இதுக்கு முன்னால் 5 தவணை பணம் எங்களுக்கு வராமலே இருந்துச்சு, அதெல்லாம் மீண்டும் எங்களுக்கு ஏறுமான்னு சொல்லிட்டு எந்த சந்தேகமே தேவையில்ல. கட்டாயமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறிடும். பிஎம் கிசான் திட்டம் நாட்டின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாகும். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஆண்டுதோறும் ரூ. 6,000 வழங்கி வருகிறது. இந்த பணம் தலா ரூ. 2,000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அளவிலேயே பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற பெயரில் வருஷத்துக்கு ரூ. 6,000 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தவணைக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 2,000 பணம் வந்து கொடுப்பாங்க. 4 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரூ. 2,000 சொல்லிட்டு மொத்தமாக ரூ. 6,000 வந்து விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலேயே டெபாசிட் பண்ணுறாங்க. இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக 9 கோடி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினால பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 13, 2026 அன்று மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் 22வது தவணையை வெளியிட்டது. இந்த நிலையில் 23வது தவணை பணம் எப்போது வழங்கப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். இருப்பினும் இந்த முறை மத்திய அரசு ஒரு புதிய விதியை அமல்படுத்துவதால் அடுத்த தவணையை பெற விவசாயிகள் சில விஷயங்களை முடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது.
ஸோ அதாவது ஏற்கனவே 22வது தவணை பணம் போன மார்ச் அப்போ தான் வழங்குனாங்க. ஸோ 23வது தவணை பணம் வழங்கணும் அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்கள பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு புதிய விதியாவே அமல்படுத்தியிருக்காங்க. அதனால கட்டாயமா இந்த விஷயத்த பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்த தவணை பணம் வந்து ஏறும். ஸோ அதனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஆர்டிக்கலாவே மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதையும், உண்மையில் தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே நிதி சென்றடைவதையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு விவசாய பதிவேடு அல்லது தனித்துவமான விவசாய அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த பணமானது போணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அல்லது யூனிக் ஃபார்மர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இது விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல யார் யார் சேர்ந்திருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஐடியானது கொடுக்கப்படும். ஸோ இந்த ஐடி நம்பர் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அடுத்த தவணையில பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. தற்போது நாட்டின் 14 மாநிலங்களில் இந்த கொள்கையை கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் பயனாளிகளாக இருந்தவர்களுக்கும் இந்த அடையாள எண்ணை பதிவு செய்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் அடுத்த தவணையில் வழங்கப்படும் ரூ. 2000 உதவித்தொகை நிறுத்தப்படலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஃபார்மர் ஐடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதிஞ்சாகணும். கட்டாயமாக 14 மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த யூனிக் ஃபார்மர் ஐடியை நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பதிஞ்சால் மட்டும்தான் ஸோ அடுத்த தவணை பணம் உங்களுக்கு தடையின்றி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேபோல் தகுதி நிபந்தனைகளிலும் அரசு கடுமையாக உள்ளது. பிப்ரவரி 1, 2019க்கு பிறகு நிலம் வாங்கியவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதி கிடைக்காது. சில சமயங்களில் அவர்கள் கடந்த காலங்களில் பயனடைந்துள்ளனர். ஆனால் சமீபத்திய ஆய்வில் தகுதியற்றவர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதாவது பிப்ரவரி 1, 2019க்கு பிறகு யாரெல்லாம் லேண்ட் வாங்கியிருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கீம்ல இருந்து இனிமேல் பணம் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி உங்களுடைய பெயரை பார்த்தீங்கன்னா பட்டியலிருந்தே தூக்கிடுவாங்க. அதனால் இனிமேல் பணம் கிடைக்காது. யாரெல்லாம் பிப்ரவரி 1, 2019க்கு முன்னாடி லேண்ட் வாங்கி பத்திரப்பதிவு செஞ்சுருக்கீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல இருந்து இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்படி வாங்கலாம் அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய ஐடி ப்ரூஃபு, லேண்டினுடைய பத்திரப்பதிவு, பட்டா எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை தவணை பணம் உங்களுக்கு வராமல் இருந்துச்சோ எல்லாமே உங்களுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் முக்கியமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது தந்தை மகன் பெயர்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் பலன்களை பெற்று வழக்குகள் கண்டறியப்பட்டால் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. நேரடி சரிபார்ப்பு முடியும் வரை இந்த கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது. அதாவது ஒரே குடும்பத்தில் சேர்ந்த அப்பா மகனோ இல்லைனா கணவன் மனைவி 2 பேரும் விவசாயம் பண்ணுறாங்க, 2 பேருமே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி பணம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது தெரிய வரும்போது கண்டிப்பாக நிறுத்தப்படலாம். அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் ஸ்கீமில் தகுதியுடையவர்கள் அப்படி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ரீசன்னால தான் வாங்காமல் இருக்கிறாங்க. அதனால் கணவன் மனைவி 2 பேரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா மொத்தமாக 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருக்கும். ஏன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்கும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் அட்டை ஆகட்டும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், இதில் பார்த்தீங்கன்னா சேம் அட்ரஸ் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அப்பா மகனும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும்னு நினைக்காதீங்க. ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலிமா பணம் கிடைக்கும். அதனால் நீங்கள் தனியாக ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஐடி ப்ரூஃப் இருக்கும், வேறு அட்ரஸ் இருக்கும். அதனால் எந்த சிக்கலுமே ஏற்படாது. தனித்துவமான விவசாய அடையாள எண் விவசாயிகளுக்கு ஒரு டிஜிட்டல் அடையாளமாக செயல்படும். இது நில விவரங்கள், பயிர் தகவல்கள், உர பயன்பாடு மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற முக்கிய தரவுகளை பதிவு செய்யும். அதாவது இந்த யூனிக் ஃபார்மர் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே மாறுபடும். ஆதார் அட்டைக்கு எப்படி ஒவ்வொரு நபருக்குமே தனித்தனி நம்பர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த யூனிக் ஃபார்மர் ஐடியும் கொடுப்பாங்க. இதை இந்த பிஎம் கிசான் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து நீங்கள் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்களோ பயிர் நிவாரணமாகட்டும், பயிர் காப்பீடு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உர பயன்பாட்டுக்காக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து உர ஸ்கீம் எவ்வளோ கிடச்சிருக்கு, பயிர் காப்பீடு எவ்வளோ கிடச்சிருக்கு, மற்றும் நீங்கள் கால்நடை வளர்க்குறீங்களா, அது கவர்மெண்ட் சைட்லேருந்து வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற எல்லாமே அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் ஸ்கேன் மூலியமாக தெரிஞ்சிடும். இது எதிர்காலத்தில் பல்வேறு அரசு திட்டங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டிய தேவைகளை குறைக்கும். கூடுதலாக உரம் மானியங்கள், விதை விநியோகம் மற்றும் பயிர் காப்பீடு போன்ற சேவைகளை எளிதாக பெற முடியும். ஸோ ஆதார் அட்டை எப்படி இப்போ எல்லாத்துக்கும் பயன்படுதோ அதே மாதிரி இந்த யூனிக் ஃபார்மர் ஐடி பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தமாக நீங்கள் எல்லாத்துக்குமே இனி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கட்டாயமாக இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. அலையிற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக இப்போவே வேலையை முடிச்சிருங்க. இந்த யூனிக் ஃபார்மர் ஐடியை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் தங்கள் மாநில அரசின் அக்ரிஸ்டாக் போர்ட்டல் அல்லது வேளாண்மை துறை மூலம் இந்த அடையாள எண்ணுக்கு ஆன்லைனில் பதிவு செய்யலாம். அதாவது வேளாண்மை ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். இல்லைனா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அக்ரிஸ்டாக் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மாநில அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
பதிவு செயல்முறைக்கு ஆதார் அட்டை, ஆதார் இணைக்கப்பட்ட அலைபேசி எண் மற்றும் நில ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. இகேஒய்சி செயல்முறை நிறைவு செய்வது கட்டாயமாகும். என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும்னா, ஆதார் அட்டை, அப்புறம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதார் அட்டையோட இணைச்சிருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் வேணும். அப்புறம் உங்க இடத்தினுடைய பட்டா, பத்திரம் இந்த மாரி டாக்குமெண்ட் வேணும். அப்புறம் இகேஒய்சி கட்டாயமா பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டாயமா பண்ணியே ஆகணும். அதேபோல் விவசாயிகள் தங்கள் பெயர் பயனாளிகள் பட்டியலில் உள்ளதா, இல்லையா என்பதை எளிதாக சரிபார்க்கலாம். பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள விவசாயிகள் பகுதி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு சென்று அவர்கள் பயனாளிகள் பட்டியலை சரிபார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் pmkisan.government.in அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும், இல்லைனா ஃபோன் நம்பர் கேட்கும். இதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃபார்மர் கார்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய பயனாளிகளுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மாவட்டம், மாநிலம் மற்றும் மண்டலம், கிராமத்தை தேர்ந்தெடுத்து விவரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா நோ யுவர் ஸ்டேட்டஸ், உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு தவணை பணம் வந்து கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் எத்தனை தவணை பணம் ஏறி இருக்குது, எத்தனை தவணை பணம் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய பெயர், ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிஎம் கிசான் 23வது தவணை எப்போது கிடைக்கும் அப்படின்னா, இந்த திட்டத்தின் 23வது தவணை ஜூன் அல்லது ஜூலை 2026 செலுத்தப்படும் என தெரிகிறது. ஏதேனும் தொழில்நுட்ப சிக்கல்களை உதவியின் மூலம் தீர்த்து கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக புதிய விதிகளின்படி விவசாயிகள் சரியான நேரத்தில் விவசாயி அடையாள அட்டையை பதிவு செய்து முடியாவிட்டால் நிதி உதவியை இழக்க நேரிடும் என்பதால் அவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ 23வது தவணை பணம் ஜூன் மாதம் இல்லைனா ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்ப சிக்கல், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக காமிக்கலை, அமௌண்ட் ஏறலை அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கஸ்டமர் கேரில் டீட்டெயிலாக பார்த்தா முடிச்சுக்கலாம். இது தவிர ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு இசேவை மையங்களில் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயி அடையாள அட்டை எண் நம்ம சொன்னோம் இல்லையா, யூனிக் ஃபார்மர் ஐடி, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி கட்டாயமாக அடுத்த தவணைக்குள்ளே நீங்கள் வந்து பதிஞ்சாகணும். அப்போ நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 23வது தவணை பணம் ரூ. 2000 ஏறும். ஸோ மறக்காமல் இதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து ஏறாது. அதுக்கப்புறம் இகேஒய்சி அப்படிங்கிறதையும் நீங்கள் கட்டாயமாக முடிச்சாகணும். இதையுமே நீங்கள் நேரில் போயிட்டு கைரேகை வச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து உங்களுடைய ஆதார் அட்டை, ஆதார் அட்டையோட இணைச்ச ஃபோன் நம்பர், நீங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஆதார் அட்டையை பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்கணும். உங்கள் இடத்தினுடைய பட்டா, பத்திரம், ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கே தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இப்போ சொல்லியிருக்காங்க. தனித்துவமான விவசாய அடையாள எண் வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த பிஎம் கிசான் திட்டத்திற்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆதார் அட்டை முதல்ல கேட்குறாங்க. அடையாள சான்றுக்காக பார்த்தீங்கன்னா அதை வாங்குறாங்க. நில உடைமை ஆவணங்கள், உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பட்டா, சிட்டா அல்லது நில உரிமை சான்று ஏதாவது பத்திரம் இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்துக்கலாம். வங்கி கணக்கு புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் கவர்மெண்ட் பேங்க் சைடான எஸ்பிஐ பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க், ஸோ இந்த மாதிரி பேங்க் வந்து கொடுத்துக்கோங்க. கைபேசி எண் பார்த்தீங்கன்னா வேணும். இது வந்து ஓடிபிக்காக பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு, இது அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்குறாங்க. இகேஒய்சி, ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். சிஎஸ்ஐ மையங்கள் இல்லை அப்படின்னா பிஎம் கிசான் போர்ட்டல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு நீங்கள் புதிதாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு கட்டாயமாக கேட்பாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 6000 எப்படி வாங்கணும், புதிதாக எப்படி விண்ணப்பிக்கிறது மற்றும் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு தடைபட்டு இருந்துச்சுன்னா மீண்டும் வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்று பயனுள்ள தகவல் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் மற்றும் இலவசங்கள் பற்றிய தகவல் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.